ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு விசிட்ஸ் vlogs. இருடா, இது என்ன பண்றதுன்னே தெரியலடா. இந்த vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் சாரோட ஷார்ட் ஃபிலிம் எடுக்க தான் வந்திருக்கோம். கதை சொல்ல மாட்டோம், இது பிடிஎஸ் மாதிரி. நீங்கள் வந்துட்டு நான் vlog பண்ணுறது, அப்புறம் இந்த கிரிக்கெட் இது பண்ணுறது பார்த்துருப்பீங்க. டைரக்ட் பண்ணுறது பார்த்தது இல்லையே. என்னோட இதுவே அதுதான். அது தவிர மற்ற எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கடைசியாக லட்சியத்தை நோக்கி போகலாம் அப்படின்றதுக்காக. என்னடா இது ஓட முடியலடா. ஒன்றும் இல்லை, கிம்பல் எடுத்து பார்க்கலான்னு நினச்சோம். ஆமாம், அது எடுத்துட்டோம் வைக்க முடியல. ஐயோ, என்னக்கு அளவு கொடுத்தாங்கன்னு தெரியலையே. இருடா, கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவசரமாக எடுத்துட்டான். இந்த விலாகில் தடங்கள் இருக்காது, சில பல காமெடிகள் இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு காமெடி. சரி, எத்தனை பேர்னா 4 பேர், மொத்தம் 4 பேர் ஐடியா. பட் 3 பேர் கன்ஃபார்மு. 3 பேர் கன்ஃபார்ம். இன்னொருத்தவங்க கன்ஃபார்ம் இல்லை. அவங்க இல்லைனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்கிட்ட பிளான்ஸ் இருக்குது. 4வது ஆள் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. எது எங்கடா இருக்கணும், டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கக்கூடாது. பேசாமல் கேமாக மாற்றிடலாம் போல. இதே வரட்டும், விஜய் கொடுத்து செக் பண்ணுறோன்னு எடுத்தோம்டா. இப்போ ஏன்டா செக் பண்ண எடுத்தோமோன்னு தோணுது. சரி விட்றா, மடியில் மேனுவல் இருக்காடா. என்ன மேனுவலா? ஆமாம், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா பாடுறா. ஓ, அந்த மேனுவலா? அதில் வச்சா மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லைடா. Let me roll her. ഇനി ആകെ ചേസിയായി hold her. പട്ടുമെത്തയിൽ ഞാൻ hold her. മയ പോലെ നിന്റെ ആ shoulder. കണ്ണാടി പൂങ്കവില്ലാകെ ഞാൻ അഞ്ചാടി തേടിടും നിന്നിൽ ഞാൻ കൊട്ടായി പ്ലേറ്റിൽ അങ്ങാക്കിടാ. ഇറാക്കില്ല മഴയിൽ ഒരാക്കില്ല കരയുമ പൂത്തിരി പോലെ നിന്നാമ്പലിനെ പഞ്ചാരയും കൂട്ടിയ നാവിലെ. செகண்ட் டைம் இந்த வீட்டில் இவன் வீட்டுக்கு காரில் வர்றது. இதுக்கு முன்னாடி படம் வந்த அதான் டிரைவரு. டேய் போடா டேய். ஐயோ, அது காருன்னு சொல்லாத மேன். என்ன கொடுமை சரவணனது. ஸோ ஃபைனலி நாங்கள் எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம். 2 பசங்க ரெஸ்ட் ரூம் போக உனக்கடிக்க போயிருக்கிறானுங்க. நக்கல்யா அவனுக்கு டர்ட்டி ஃபெலோஸ். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஸோ நம்மளோட செட்டப்லாம் இருக்குது. கிம்பிள் செட்டப் இருக்குது. கேமரா, இது வந்துட்டு கேமரா பேகு எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரு ஷாட்டு, அப்புறம் அங்கே ஒரு ஷாட் ஒன்று எடுத்துகிட்டு அதுங்கம்மா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். பின்வெளி நாயகா. இன்னொருத்தனும் ஒன்று கஷ்டம் வந்துட்டான். டேய், இல்லை 2 பேரும் ஒன்று கடிக்க தானே போனீங்க. அதெல்லாம் சொல்லாதடா, ஒன்றும் அடிக்க சொல்லாதடா. எப்படா கனெக்ட் பண்ணோம்? சாரி ப்ரோ, அதை சொல்லுங்க. ஏண்டா, எல்லாத்தையும் கேட்டியே, எப்படி கேமரா கனெக்ட் பண்ணு தானே மெயினாக உங்ககிட்ட கேட்டேன் நான். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேமராலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ரெடி பண்ணி கேப்லாம் கொடுங்க. இந்த கேப்பு எனக்கு கேப் வேணாமா? என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஃபைல் இன்னும் கொஞ்சம் மேலே. சரி, இந்த இதுக்கு பேரலா அப்படின்னு இல்லை, ஓகேவா? ரெடியா? இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் போடா. அப்படியா? சரி, ஓகே, ரெடி, ஆக்ஷன். என் கையிலேருந்து யாரும் ஃபோன் வாங்கிட்டாங்கடா. நான் தான். சரி, இந்த இதுக்கு பேரலா அப்படின்னு இல்லை. நல்லா இருந்துச்சு.
பாக்கெட்ல இருந்தா போன காணடா. அப்படியா? பார்க்காதடா, நீ என் மூஞ்ச பார்த்தா சிரிப்பு வரும். சரி டேக் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் மேலே பார்த்துட்டு அவனுக்கு சிரிக்க வேணா சொல்றா. விஜய் அந்த கை வச்சு ஆஃப் பண்ணு. விஜய் எந்திரி. கட்றா. டேய் எனக்கு என்ன பண்ணனும் சொல்லவே என்ன நடினா ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? டேய் என்ன இல விடாது. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு. ஒரே டைம் ட்ரை பண்ணு. டேய் வெய் நான் பண்றேன். இன்னும் கொஞ்சம் ஓகேவா? சரி ஆக்ஷனாடா விஜய். ஓகேவா? தெரிஞ்சுடா. ஏய் வர்ற மாதிரி எந்திரி. இதுதான் வரும். நான் ஒழுங்கா அதுக்கு அங்கேயே பார்த்துப்பேன். இப்போ இருந்து உட்காரு. இங்கதான் உட்கார, இதான் பர்ஃபெக்ட் ஷாட். நீங்க இது கரெக்டா இங்கதான் உட்காரணும், எனக்கு தெரியும். ஆமாண்டா, அவன் எந்திரிச்சா அந்த பண்ணா. ஏடா இவ்வளவு ஹைட்டா இருக்கு. ஹைட்டா இவ்வளவு பெருசா இருக்கு. கத்தாத. ஆக்ஷன். ஏத்துக்கமா இப்போ. ஏத்துறா. யூசுப் முன்னாக்கு கட் பண்றா. சரி அப்படியே கண்டிப்பா. சரி அப்படியே ரோல் பண்ணு. ரெடியா? ஆக்ஷன் டிராப் வைக்கியோ. ரோலிங். சாரி மை ஃப்ரெண்ட். அவன் ரோ லிங்க் அப்படின்றான்டா. ரோலிங். ஆக்ஷன். இது ரெண்டாவது ட்ரிக். நீ சிரிச்சாம சிரிப்பான்டா. ரெடியா? 3 ரெடி கேமரா ரோலிங். ஆக்ஷன். ஓகேவா பாத்துக்கோ. சே அவ கண்டுபிடிச்சான். ஸ்டார்ட் மியூசிக். ரியாக்ஷன். பண்ணாதா வீசா. கேட்டா நான் ஆஃப் பண்றேன். சூப்பரா வந்துடா. நானே சிரிக்காம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பண்ணாண்டா, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அதுதான் இன்னும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரா பண்ணிட்டா புரியல. டேய் ஏன்டா உனக்கு என்னாச்சு? அவன் நடந்துட்டானா? எல்லாத்துக்கும் நீ கேமரா பண்ண
ஏன்டா இப்படி பண்ற? டேய், உன்னை வெளியே தான்டா போக சொன்னேன் நானு. இதான்டா பெரிய சாப்பிட்டாங்க இது. 6.5 hours later. முடியல ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்துட்டு இப்போ சரியா 3:30. கடைசியாக நாங்கள் வந்துட்டு இப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு விஜயோட வீட்டுக்கு போகிறோம். அங்கே தான் ஃபைனல் லொக்கேஷன். அங்கே ஒரு இது முடிச்சிட்டோன்னா டோட்டலாக முடிஞ்சது படம். அங்கே ஒரு 3-4 ஷாட் இருக்கா இந்த படம்? ஆமாம், இந்த படத்துக்கு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். வெயிலில் அப்படி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா வருமோ வரலையோ எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் எங்கள் பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் தனியாக எங்கேயும் விட போகிறதில்ல. நாங்களே V6 Vlogsன்ற ப்ரொடக்ஷன். V6 Vlogs என்னோட ப்ரொடக்ஷனா? V6 ப்ரொடக்ஷன். V6 ப்ரொடக்ஷன்ற கை வலிக்குதா அப்படின்ற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ அதுலேயே அப்லோட் பண்ண போகிறோம் நாங்கள். ஆமாம். அண்ட் இது எங்கள் காலேஜ் ப்ராஜெக்டாகவும் இருக்கலாம். மேபி நாட் கன்ஃபார்ம். பட் ஆனால் கண்டிப்பாக யூடியூப்பில் வரும். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான மெயின் மோட்டிவ் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்காக தான். லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே என்னை இது பண்ணும்போது எங்கள் அம்மா தான் வந்துட்டு பரவாயில்ல பண்ணு அப்படின்ட்டு இது பண்ணாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு படத்தை நான் டெடிகேட் பண்ணுறேன். அதுக்காக தான் இந்த படத்தை எடுக்கிறேன். V6 ப்ரொடக்ஷனில் இந்த படம் வரும். எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த விளாகில் மொத்தமாக நாங்கள் 3 பேர் தான். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்களாடா? சொல்லியாச்சு. 4வது ஆள் கன்ஃபார்ம் ஆகல. 4வது ஆள் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அவர் எதுலையுமே இருந்திருக்க மாட்டார் 4வது ஆள். ஆக்சுவலி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் சன்செட் வரல, மேகமூட்டமாக இருக்குது. இவருக்கு சன்செட் தான் வேணுமா. சன்செட் இருந்தால் தான் அந்த ஷாட் கிளியராக வருமா. ஸோ இன்றைக்கின்னு பார்த்தேன்னு இல்லை, 2 நாள் கரெக்டாக வெயில் அடிச்சுது. சரி இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கும்ன்ட்டு அந்த ஷாட் எடுக்கலான்னு வந்தான். இன்னைக்குன்னு பார்த்து பார்த்து தான் ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது. அப்படியே காட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. சன்செட் ஆக போகிறது இந்த இடத்துலடா. இந்த சைடு தான் சன்செட் ஆகும். பட் ஆனால் இந்த க்ளவுட்ஸ் மூவ் ஆகிடும். அங்கேருந்து இப்படி காட்டுறா பைத்தியம். அங்கேருந்து மேகம் இப்படி வந்துடுச்சுன்னா அந்த ஷாட் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன ஐடியா பண்ணியிருக்கோன்னா, அந்த சன்செட் வேணாம். ஸோ இவனோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அந்த சேடாக ஒரு மாதிரி சேடாக முடியணும். ஸோ வாவ், டேய் கரெக்டாக காட்டுறான். சரி ஓகே வா திருப்பி நீ பேசு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவனோட மூவி கான்செப்ட் ஃபிலிம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சேடாக முடியணும். சேடாக அந்த ஆமாம் ஃபுல்லாகவே சேடாகவே இருக்கணும். இந்த ஷாட் வந்துட்டு கொஞ்சம் சேடாக அவனை போர்ட்ரேட் பண்ணோன்றதுனால அந்த சன்செட் கேட்டான். அப்படி இல்லைன்னா இந்த மேகமூட்டத்தை வச்சு தான் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறாரு சார். ஸோ கலர் கிரேடிங்கில் தான் தெரியும் நான் எவ்வளவுன்ட்டு. சன்செட் வந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். என்னன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும். எப்படியும் இன்னும் ஒரு 1 hour வெயிட் பண்ணுவோம் அது கிளியர் ஆகிற வரைக்கும். நாங்கள் அது கரெக்டாக கிளியர் ஆகிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் முடிச்சிடுவோம். ஸோ எங்களுக்கு கேமரா ரெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 hours தான் இருக்குது. 3 hours இருக்குமாடா? 9 o'clock கொடுக்கணும்டா. 9 o'clock கொடுக்கணுமா? ஓகே, அப்போனா 4:15 ஆகுது. ஸோ இவனுக்கு இங்கேருந்து இன்னும் வர போனோம். பிளாஸ்டிக் அதை ஏன்டா எடுக்கிற? என்னதுன்னு பார்த்தேன். சரி ஓகே, மீதி என்னன்னு நாங்கள் அப்படியே கவர் பண்ணுறோம்.
मस्ती मेरे कुश्ती मेरे मस्ती मेरे कुश्ती मेरे मस्ती मेरे कुश्ती मेरे मस्ती मस्ती जैस. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் நினச்ச டைம் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நாங்கள் சும்மா விளையாட போகிறோம். இது என்ன கேம்னா, துர்கேஷ் வந்துட்டு பால் கொஞ்சம் ஹைட்டாக போடுவான். போட்டா புடி ஓகேவா? ஆனா நார்மலா இப்படி பிடிக்கூடாது, கொஞ்சம் அப்படியே புடிச்சுக்கு போயிட்டு ஸோ ஆக்சுவலா இப்படி பிடிச்சா போர் அடிக்கும் ரொம்ப நேரம். ஒருத்தனை இப்போ என்னன்னா, ஒருத்தரை விட்டாங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட பாஸ் பண்ணிடும். ஸோ அவன் போடும் போதே போராடி இங்கே போட. ஸோ ஒருத்தர் போடும்போது இப்படி பிடிக்கிறது, அதுக்கப்புறம் இப்படி தூக்கி போட்டு இப்படி பிடிக்கிறது, அந்த மாதிரி ஏட குடமா பிடிச்சாதான் மாற்றி மாற்றி ஆட முடியுன்றதுனால. சரி ஓகே. ஆனாலும் வந்து ரூல்ஸ் மாற்றிட்டோம் நாங்கள். ഒരു ചിരി തരണേ, കയ്യടിയുടെ മഴ തരണേ, കണ്ണെറിയരുതേ, വഴി തടയരുതേ. எங்க போற? பால் இங்கதான் இருக்கு. டப்பா போயிடுச்சுடா. கேமரா எடுத்துருவா. இந்தா நீ ஜூம் பண்ணி கட்டு, நான் வேற டப்பா எடுத்துன்னு வரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பால் போகக்கூடாதுன்னு நாங்கள் சேஃப்டியாக ஆடிட்டு இருந்த டப்பாவையே தூக்கி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்களா ஒயிட் கலராக ஒன்று இருக்கா, அதுதான் நாங்கள் விளையாடிட்டு இருந்த டப்பா. ஸோ வேறு ஒரு டப்பா எடுக்க போயிருக்கான். நம்ம அதுக்குள்ளே சன்செட் இதுவாகுதா, க்ளவுட்ஸ் வருது. ஆமாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எங்கள் ஷூட்டை நாங்கள் ரெஸ்யூம் பண்ணுறோம். பை பாய். ஸோ மக்களே, இதோட நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் முடிய போகுது. இட்ஸ் a wrap. எல்லாம் 3 பேருக்கு செம்ம டயர்டு. உண்மையிலேயே ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். இவங்க வந்துட்டு அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்காக. தேங்க்ஸ்ரா. பட் சேலரி மட்டும் தான் போட மாட்டேங்கிறான், என்ன நியாயம் தெரியல. ஸோ கேமரா நான் திருப்பி எடுத்துக்கிறேன். கேமரா ஒர்க்கு அது மட்டும் இல்லாமல் ஆங்கிள்லாம் சூப்பராக பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரில. இந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ அப்லோட் ஆகும். 8 மணிக்கு ஸ்டார்ட் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். டைம் நடா இப்போ 6:40 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் வீட்டுக்கு போகல யாரும். இவ்வளோ வீட்டுக்கு போகல யாருமே. எப்படியும் இன்னும் இவங்க ஒரு 1/2 hourல ரீச் ஆகிடுவான். அவன் எப்படியும் ஒரு 40 minutesல வீட்டுக்கு ரீச் ஆகிடுவான். டிராஃபிக் இருக்கும். கேமரா கொடுக்கணும். இன்னும் கேமரா வந்து நாங்கள் ரெண்ட்டு தான் எடுத்துருக்கோம், எங்களுது இல்லை எதுவுமே. ஆனால் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல, அதுவும் பெஸ்ட்டு தான். எங்கள் லக்கு எங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு எல்லாமே. ஆனால் இன்றைக்கி ஒரு நாளில் கிட்டத்தட்ட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சிட்டோம். ஸோ கைண்ட்லி சப்போர்ட் அஸ் வித் தட் ஷார்ட் ஃபிலிம். ஆக்சுவலாக டேரக்டர் பார்த்தீங்கன்னா சார் தான் டேரக்டர், ஃபிலிமோட டேரக்டர், ரைட்டர் எல்லாமே. ஸோ கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் எங்களோட புது முயற்சி. ஸோ until then V6 vlogs. Thank you.